கண்ணியமிக்க உலமாக்களே, ஆலிம்களே, சாதாத்துமார்களே, ஆஃபிலீன்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் நாங்கள் 27ஆம் நாள் லைலத்துல் கத்ருடைய இரவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவையிலே எத்தனையோ லட்சம் மக்களுடைய பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றான். இந்த நாளை அனாவசியமாக நீங்கள் தவறவிட்டு விடாமல் ஒவ்வொரு நிமிட நேரமும் ஒவ்வொரு செகண்ட் நேரமும் அல்லாஹுடன் தொடர்புடையவர்களாக இருங்கள். லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றானே, அந்த இரவுதான் இந்த இரவு. 1000 மாதங்களை விட அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறப்புள்ள ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அது ரமலானில் பிற்பகுதியில் என்றாலும் ஒவ்வொரு ஒற்றைப்பட நாட்கள் என்று அருமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அதிகமான இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது அது 27ஆம் நாள் என்று சொன்னதன் காரணமாக உலகம் முழுக்க இந்த 27ஆம் நாளை கொண்டாடி கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபாக்கள் செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்துக்காக துஆக்கள், ரஹ்மத்தை வேண்டியவர்களாக, அல்லாஹ்வின் அருளை வேண்டியவர்களாக, துஆ செய்தவர்களாக இந்த இரவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை விட இன்ஷா அல்லாஹ் அமலில் ஈடுபடுவோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், அஜ்லு பிஸ்ஸலாத்தி கப்லல் ஃபௌத் வ அஜ்லு பித்தௌபத்தி கப்லல் மௌத் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்கள் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த தொழுகையை அந்தந்த நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள், தவறவிட வேண்டாம். அதே போல மௌத்துக்கு முன்னால் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தௌபாவை விரும்புகின்றான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்தை வைத்து நீங்கள் நிராசையாக விட வேண்டாம். அல்லாஹு தஆலா உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹு தஆலா கிருபையுள்ளவன், ரஹ்மத்தை செய்யக்கூடியவன், எங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்ற கருத்தை தன் திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே நாங்கள் செய்த பாவம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் செய்த பாவம் மற்றவங்களுக்கு தெரியாது. வாப்பாக்கு தெரியாமல் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் தாய் தந்தையர்கள், தாய்க்கு தெரியாமல் பிள்ளைகள், இப்படி பல மனிதர்களுக்கு தெரியாமல் எங்களுடைய பாவங்களை நாங்கள் கூட்டிக் கொண்டே சென்றிருப்போம். எனவே இந்த நேரத்தில் அந்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இதுக்கு பிறகு பாவம் செய்ய மாட்டேன் என்று நிய்யத்தோடு சாயப்பட்டவர்களாக அல்லது தொழுது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் சாயப்பட்டவர்களாக இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சொல்லித்தரது சொல்லுங்கோ. அதுக்கு பிறகு துவா நாங்கள் ஓதுவோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன்.
لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا الله محمد رسول الله 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 صلى الله عليه وسلم اللهم إني أستغفرك من ذنوبي كلها أولها وآخرها ولاهرها وباطنها وسرها وجهرها صغيرها كبيرها قديمها من جميع ما كرهت مما أعلم ومما لا أعلم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين قولا وفعلا وخاطرا ونالرا وسامعا عمدا وخطأ ونسيانا تبت إليها ولا أعود إليها أبدا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا وارحمنا وأنت خير الراحمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين يا الله எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக اللهم إني أستغفرك من ذنوبي كلها يا الله நான் செய்த எல்லா பாவத்தை விட்டும்
உன் பக்கல் விலை பொறுக்க தேடுகிறேன். யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை பொறுத்து எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் இன்றோடு விட்டுவிட்டோம், இனி பாவம் செய்ய மாட்டோம் என்று உனக்கு பல தடவைகள் வாக்கு தந்து அந்த வாக்கை மீறி திரும்பவும் நாங்கள் செய்த பாவத்துக்கு உன் பக்கல் விலை பொறுக்க தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள் பெரிய பாவங்கள், சிறிய பாவங்கள், தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், மனமுரண்டாக செய்த பாவம், எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்பதை கவனியாமல் நாங்கள் செய்த எல்லா பாவத்துக்கும் உன் பக்கல் விலை பொறுக்க தேடுகிறோம். யா அல்லாஹ், நான் செய்த புதிய பாவங்கள், பழைய பாவங்கள், பெரிய பாவங்கள், சிறிய பாவங்கள், மனமுரண்டாக செய்த பாவம், தவறுதலாக செய்த பாவம், யா அல்லாஹ், எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த பாவத்துக்கு உன் பக்கல் விலை பொறுக்க தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய நஃப்சுகளுக்கு அநீதம் செய்து கொண்டோம். யா அல்லாஹ், வல்லான எத்தனையோ கடமைகளை விட்டுவிட்டோம். யா அல்லாஹ், உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை புறக்கணித்து விட்டோம். அந்த பாவத்துக்கு உன் பக்கல் பிழை பொறுக்க தேடுகிறோம். யா அல்லாஹ், பகல் காலத்தில் நிகழ்ந்த பாவங்கள், இரவு காலத்தில் நிகழ்ந்த பாவங்கள் அத்தனையும் விட்டு உன் பக்கல் யா அல்லாஹ் நாம் பிழை பொறுக்க தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்கள் நாயகம் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் ஸலவாத்தி சொல்வாயாக. நாங்கள் ஸலவாத்தி சொல்லாமல் விட்டுவிட்ட பாவத்துக்கும் உன் பக்கல் பிழை பொறுக்க தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக. நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுக்கு செய்த உபகாரத்துக்கு நாங்கள் மாறு செய்துவிட்டோம். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து உனது அன்பையும் அருளையும் பெற்ற முத்தகீன்கள், முஃமின்கள், சாலிஹீன்கள் உடைய கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பிள்ளைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் விட்ட அத்தனை தவறுகளுக்கும் இந்த நேரத்திலே யா அல்லாஹ், இந்த சிறப்பான மாதத்திலே உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட உத்தமர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்கள் தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி மக்கள் பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பிச்சலங்கள் உலகம் முடியும் வரை
அத்தனை பிற பாவங்களையும் மன்னிப்பாயாக. இறை நேசர்களாக உன்னை வணங்கக்கூடிய உத்தமர்களாக ஆக்கியல் புரிவாயாக. கிருபையாளனே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதோடு இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருடைய சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக. தேவையுள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோயுள்ளவர்களின் நோய்களை சுஸ்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ தேவையுள்ளவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் ரஹ்மானே, அத்துணைபுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக. பிள்ளை பாக்கியமற்றவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் தருவாயாக. யார் யாரெல்லாம் நிக்காஹ் முடிப்பதற்கு வயது வந்து ஆங்காங்கே காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு தகுந்த ஜோடியை தருவாயாக. நோயில்லாத வாழ்வை தருவாயாக. குறையற்ற செல்வங்களை தருவாயாக. யா அல்லாஹ், தொழுகைகளை அதன் நேரத்திலே பேணி தொழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாய். யா அல்லாஹ், ஜகாத் சதகாக்களை கொடுக்கக்கூடியவர்களாகவும் இந்த சிறப்பான காலத்திலே யா அல்லாஹ் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கியல் புரிவாயாக. எங்களிலே எத்தனையோ நோயுள்ளவர்கள் இருக்கின்றார்கள் ரஹ்மானே, அவர்களின் நோய்களை சுத்தப்படுத்துவாயாக. தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக. அநியாயமாக வட்டி வம்புகளிலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு நிவாரணம் அளித்ததை விட்டு நிவாரணம் அளிப்பாயாக. அநியாயமாக என்னென்ன பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு வழக்கு வம்புகளிலே மாட்டிக்கொண்டு சிறைகளில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக. சகல முஸ்லிம்களுக்கும் வெற்றியை தருவாயாக. உலக முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவாயாக. குறிப்பாக பலஸ்தீனத்திலே காசாவிலே ஆங்காங்கே எத்தனையோ பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக. கிருபையாளனே, உலக முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவாயாக. எங்கள் நாட்டிலும் அமைதியை ஏற்படுத்தி தருவாயாக. எங்கள் செல்வங்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஓதலை தருவாயாக. நல்ல படிப்பை தருவாயாக. நல்ல ஆற்றலை தருவாயாக. நல்ல அதிகாரத்தை தருவாயாக. கிருபையாளனே, எங்கள் பிள்ளைகளை உனது அன்புக்கும் அருளுக்கும் உட்பட்டவர்களாக ஆக்கியல் புரிவாயாக. கிருபையாளனே, இந்த நேரத்திலே கேட்கும் துவாக்களை இந்த மாதத்திலே நீ எத்தனையோ பேர்களை யா அல்லாஹ் நரகத்திலே இருந்து விடுதலை அளிக்கின்றாய், சுவர்க்கத்துக்கு உரியவர்களாக மாற்றுகின்றாய். அவர்களிலே எங்களையும் எங்கள் தாய் தந்தையர்களும் ஆக்கியல் புரிவாயாக. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது எங்கள் தாய் தந்தையர்கள் எங்களுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் துன்பங்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் அவர்களுடைய சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக. அவர்களுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய உத்தமர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாளையிலே தாய் தகப்பருக்கு அநீதம் செய்தவர்கள், அவர் பேச்சை கேட்காமல் நடந்தவர்களுடைய பாவங்களை மலக்குகளுடைய முஷாஃபஹா இல்லாமல் மன்னிக்க மாட்டாய் என்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஃபித்னாக்காரர்கள் அவருடைய பாவங்களையும் ஃபசாது செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிக்க மாட்டோம் என்ற அல்லாஹுடைய கருத்தை அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். எனவே யாருக்கும் அநீதம் செய்து விடாமல், எங்கள் தாய் தந்தருக்கு மாறு செய்து விடாமல், ஃபித்னாக்களை மாற்றி விடாமல் யா அல்லாஹ் மது போதைகளிலே நாங்கள் எங்கள் சகோதரர்கள் எங்கள் பிள்ளைகள் மாற்றிவிடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாளையிலே நாங்கள் கேட்கும் துவாக்களை அங்கீகரிப்பாயாக. எத்தனையோ தேவையுள்ளவர்கள் எத்தனையோ ஹாஜத்தோடு இங்கே வந்திருக்கின்றார்கள். எங்கள் பாவங்கள் தலைக்கு மேலே நிறைந்திருக்கின்றது. இந்த நாளையிலே கேட்கும் துவாக்களுக்கு யா அல்லாஹ், இந்த நாளையிலே கேட்கும் தௌபாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டும், என்ற பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எல்லா கஷ்டங்களையும் போக்குவாயாக. எல்லா துன்பங்களையும் போக்குவாயாக. நோயில்லாத வாழ்வை தருவாயாக. சகல ஹாஜத்துகளையும் நிறைவு செய்து தருவாயாக. உன்னை யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் தொழுது உன்னுடைய வழிபாட்டுக்குரியவர்களாக எங்களை ஆக்கியல் புரிவாயாக. கிருபையாளனே, கிருபையாளுக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளனே, உன் கிருபையை கொண்டு எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக. எங்கள் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே அமைதியை ஏற்படுத்தி தருவாயாக. சகல இன மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நோயில்லாத வாழ்வை தருவாயாக. எத்தனையோ நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரஷர் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், யா அல்லாஹ் சீனி வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நீ நிவாரணம் அளிப்பாயாக. என்னென்ன புதிய
புது புது வகையான நோய்களை கொண்டு நீ சோதிக்கின்றாயோ அத்தனை நோய்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. கிருபையாளனே, உனது கிருபையை கொண்டு எங்களை நீ அரவணைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனது அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொன்னவர்கள் கணக்கு படிக்கும், இன்னும் ஸலவாத்து சொல்லாதவர் கணக்கு படிக்கும். யா அல்லாஹ், நீ ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அல்வாயாக. கிருபையாளனே, உன் கிருபையை கொண்டு எங்கள் யாவரையும் நீ மன்னித்தல் புரிவாயாக. இந்த ரமலானிலே ரஹ்மத்துடைய பகுதிக்கு யார் யாருக்கெல்லாம் நீ ரஹ்மத்தை செய்தாயோ அந்த ரஹ்மத்தை பெற்ற நல்ல கூட்டத்திலே எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. எத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து மக்ஃபிரத்து கொடுத்தாயோ இந்த பகுதியிலே யாருக்கெல்லாம் அந்த மக்ஃபிரத்துடைய பகுதியிலே நீ பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக நரக விடுதலையை விட்டு பெற்றவர்களாக ஆக்கினாயோ அவர்கள் நின்றும் எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த பகுதியிலே 3ஆம் பகுதியிலே நரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடிய பகுதியிலே லட்ச மக்களுடைய சகல பாவங்களையும் நீ மன்னித்து யா அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக நீ ஆக்குகின்றாய். அவர்களிலே எங்களை இன்மை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த பகுதியிலே இருந்து இங்கே சமூகம் தந்திருக்கக்கூடிய எங்கள் சகோதரிகள், எங்கள் வாலிபர்கள் அத்துணை பேர்களுக்கும் ரஹ்மானே, இங்கே வந்திருக்கின்ற உலமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள், சாதாத்துமார் அத்துணை பேர்களுக்கு வாழ்நாளை நீளமாக்குவாயாக. நல்ல அறிவை கொடுப்பாயாக, நல்ல சிந்தனையை கொடுப்பாயாக, மதிப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இங்கே வந்திருக்கின்ற யா அல்லாஹ் உலமாக்கள், அதே போன்று இங்கே வந்த மாணவர்கள், ஓதக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு நல்ல ஞான அருமை இர்ஃபானுடைய இல்மை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த நாட்டிலே அமைதியை ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டிலே எங்கள் சமூகம் என்னென்ன உரிமைகளை பெற வேண்டுமோ அத்துணை உரிமைகளையும் பெறக்கூடியவர்களாக பெற்று இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நசீபாக்கி தருவாயாக. முன்னுள்ள சமுதாய மக்கள், இந்த நாட்டிலே எங்கள் சமூக மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ, எப்படி தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எப்படி நீ சிறப்பையும் கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் இந்த நாட்டிலே கொடுத்தாயோ அதே போல் இப்போள்ள அரசியல்வாதிகளுக்கும் யா அல்லாஹ் பெரியவர்களுக்கும் அந்த கண்ணியத்தையும் மதிப்பையும் தருவாயாக. எங்கள் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய சகல உரிமைகளையும் பெற்றவர்களாக இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவாயாக. பலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு யாரெல்லாம் உயிர்களை இழந்தார்களோ அந்த பிள்ளைகளுக்கும் யா அல்லாஹ், காசாவிலே வஃபாத்தானவர்களுக்கும் நீ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவிலே உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பாயாக. அவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. முழு உலகத்திலும் முஸ்லீம் தலைவர்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. எங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் நல்ல யா அல்லாஹ் மதிப்பையும் கௌரவத்தையும் கொடுப்பாயாக. அவர்களும் தலை நிமிர்ந்து தனி வல்லரசாக உலகத்திலே வாழ பரிணமிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் கொடுப்பாயாக. அவர்களும் யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடியவர்களாக, உனது ஹபீபுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக, இறை நேசர்களை மதிக்கக்கூடிய உத்தமர்களாக அவர்களை ஆக்கல் புரிவாயாக. முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக. யகூதிகள், நசாராக்கள், காஃபிரீன்கள் என்னென்ன அட்டகாசங்கள் அநியாயங்கள் செய்கின்றார்களோ அத்துணை அநியாயங்களை விட்டும் அட்டகாசங்களை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பை பலப்படுத்துவாயாக. முழு உலகத்துக்கும் நீ யா அல்லாஹ் பாதுகாப்பை பலப்படுத்துவாயாக. முஸ்லிம்களுக்கு நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, மூமின்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உனது அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. இந்த மஸ்ஜிதை வழிநடாத்துகின்ற யா அல்லாஹ் நிர்வாகிகள் அவர்களுக்கும் நீ பரக்கத்தை செய்வாயாக. இங்கே அடங்கி அரசாட்டம் செய்து கொண்டிருக்கும் குத்துபு சைலான் ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பொருட்டை கொண்டு கேட்கின்றோம். ஏனே அன்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாதாத்துமார்கள் அவருடைய பொருட்டை கொண்டு உன்னிடத்தில் நாங்கள் கரங்களை ஏந்திருக்கின்றோம். யா அல்லாஹ், கரை படிந்த எங்கள் கரங்களை வெறும் வெற்றி கரங்களாக தட்டிவிடாதே ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது
ஒன்றுமே தெரியாமல் நஜீஸிலே உழன்ற பொழுது எங்களை துப்புரவு செய்து எங்களுக்கு மனம் பூசி எங்களுக்கு யா அல்லாஹ் உணவூட்டிய அந்த தாய் தந்தையர்கள் ஹயாத்தாக இருந்தால் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. அவர்களின் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, நசீபாக்கி தருவாயாக. எங்களை விட்டு உன்னிடத்தில் மறைந்து மருகுங்களாக அவர்கள் வந்திருந்தால் ரப்பே ரஹ்மானே அவர்களின் பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா உயர்ந்த ஸ்தானத்தை அந்த ஜன்னத்திலே அவர்களை குடியிருக்க செய்வாயாக. எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்கள், எங்களுக்கு படித்து தந்த ஆசான்கள் அத்தனை பேர்களுக்கும் யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் வாழ்நாளை நீளமாக்குவாயாக, எங்கள் வாழ்நாளை நீளமாக்குவாயாக. நோயில்லாத வாழ்வை தருவாயாக. பெரும் பெரும் நோய்களிலே மாட்டிக்கொண்டவர்கள் அத்துணை பேர்களுக்கும் உன் கிருபையை கொண்டு யா அல்லாஹ் நீ நோயை சுஸ்தப்படுத்துவாயாக. என்னென்ன தேவைகள் உள்ளவர்கள் இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கின்றார்களோ அத்துணை பேர்களுடைய சகல ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ் உனது அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த சிறப்பான மாதத்திலே உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட உத்தமர்களுடைய கூட்டத்திலே எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த மாதத்திலே உன்னால் அங்கீகரிக்கப்படாத அதிர்ஷ்டவான்கள் நீங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே. அவர்கள் இன்னும் எங்களை ஆக்கிவிடாதே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மது போதைகளிலே சிக்கி ஆங்காங்கே எத்தனை வகையான புது வகையான மது பானங்கள் மது வகைகள் எத்தனையோ முறையிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றது ரஹ்மானே. அந்த முசீபத்திலே இருந்து எங்கள் நாட்டிலே உள்ள வாலிபர்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பிச்சளங்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் மீது அதிகம் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்ன நல்லவர்கள் கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. கிருபையாளனே உன்னை வணங்கக்கூடிய எங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. உன்னை வணக்கம் செய்து அந்த வணக்கத்தின் மூலம் இறை நேசத்தை பெற்றார்களே இறை நேசர்கள், நாதாக்கள், வலிமார்கள், மஷாயிமார்கள், சாதாத்துமார்கள் எந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்களோ அந்த அடிப்படையிலே எங்களையும் வாழச் செய்வாயாக. எங்கள் தாய் தந்தையர்கள் எப்படி எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த அமைப்பிலே வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. கெட்ட கொள்கைகளை கொண்டு யகூதி நசாராக்களின் அந்த பாட்டையிலே சென்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் சமூகத்தை கெடுப்பதற்காக வேண்டி யகூதிகள் நசாராக்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அவர்கள் திட்டம் தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த திட்டத்திலே இருந்து அத்தனையும் தவிடுபொடியாக்கி எங்கள் சமூகத்தை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களின் வளங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களின் வீடுகளை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, வீடுகளை பாதுகாப்பாயாக, வியாபார ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாளையிலே நாங்கள் கேட்கும் துஆக்களை அங்கீகரித்தல் புரிவாயாக. கிருபையாளனே, கிருபையாளருக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளனே, நாங்கள் உன்னிடத்தில் கேட்கின்றோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் யாரிடத்தில் கேட்பது? யாரும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ரப்பே. நீ செய்த உதவியை கொண்டுதான் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து நாங்கள் வாழலாம். ரஹ்மானே எங்களுக்கு நீ ரிஸ்க் அளிப்பாயாக. கிருபையாளனே எங்களுக்கு நீ உடுமானம் தந்தாய். யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு நீ ரிஸ்கை தந்தாய், எங்களுக்கு குடிப்பை தந்தாய், ஆகாரத்தை தந்தாய். நாங்கள் கேட்காமலே எங்களுடைய சகல ஹாஜத்துகளையும் நிறைவு செய்து தருவாயாக. கிருபையாளனே நீயே அறிந்தவன், நீயே எங்களுடைய ரப்பு. யா அல்லாஹ் யா ரப்பு எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களை சுவர்க்கத்துக்குரியவர்களாக, உனது அன்புக்குரியவர்களாக, உனது அன்புக்கு பாத்திரமர்களாக, யா அல்லாஹ் இறை நேசர்களாக எங்களை பரிணமிக்க செய்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை யா அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கின்றோம் ரஹ்மானே. அவர்கள் எங்களோடு பட்ட கஷ்டத்துக்கு இந்த உலகத்திலே நாங்கள் செய்யும் கைமாறு என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை ரஹ்மானே. அவர்கள் எங்களுக்கு என்னென்ன செய்தார்களோ அத்தனையும் எங்களுக்கு ரஹமத்துக்காக வேண்டி செய்தார்கள். அதை நாங்கள்
நாங்கள் தவறாக விளங்கி அவருடைய பேச்சை கேட்காமல் நாங்கள் நடந்திருப்போம் ரஹ்மானே. எனவே எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை யா அல்லாஹ் முகத்தை ஹயாத்தோடு இருந்தால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. அதன் மூலம் நாங்கள் உன்னிடத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும் ரப்பே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் செல்வங்கள், எங்கள் மனைவி மக்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் மனைவி செய்யக்கூடிய சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி எத்தனை தலைவர்களுக்கு நாங்கள் அடித்திருப்போம், எத்தனை தலைவை ஏசி இருப்போம், எத்தனை தலைவை அவர்கள் முகத்திலே பாஞ்சிருப்போம் ரஹ்மானே. அவர்களும் மனிதர்கள் தான் என்ற நிலையிலே இருந்து அவர்களை மிருகங்களாக நாங்கள் நினைத்து அவர்களை வழிநடாத்தி இருப்போம் ரஹ்மானே, அடித்திருப்போம். அந்த குற்றத்துக்கு உன்னிடத்தில் இன்று பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக, நல்ல செல்வத்தை கொடுப்பாயாக, மாற்றலை கொடுப்பாயாக, அறிவை கொடுப்பாயாக, ரஹ்மத்துகளை கொடுப்பாயாக, பரக்கத்துகளை கொடுப்பாயாக, மக்ஃபிரத்தை தருவாயாக, நரக விடுதலையை தருவாயாக. நாங்கள் வேறு யாரிடத்தில் கேட்பது ரப்பே? உன்னிடத்தில் இதோ நாங்கள் கேட்கின்றோம், அழுது கேட்கின்றோம். நாங்கள் குடிக்கக்கூடிய அந்த கண்ணீரின் பரக்கத்தை கொண்டு நீ எல்லோடு எல்லா பாவங்களையும் மன்னிக்க காத்து கொண்டிருக்கின்றாய் ரஹ்மானே. கீழ் வானத்திலே இறங்கி இந்த நாளையிலே யார் என்னிடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றார்களோ அவர்களின் பிழைகளை பொறுக்கின்றேன். யார் என்னென்ன ஹாஜத்துகளை கேட்கின்றார்களோ அவர்களின் ஹாஜத்துகளை நான் நிறைவு செய்து கொடுக்கின்றேன் என்று நீ அறைகூவல் விட்டு கொண்டிருக்கின்றாய். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே இன்று இந்த உலகத்துக்கு யா அல்லாஹ் அவர்களை அனுப்பி முசாஃபஹா செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ வைத்திருக்கின்றாய். எனவே அவர்களோடு முசாபஹா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து இந்த சிறப்பான இரவையிலே லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை இந்த நாளையில் எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தந்துள்வாயாக. எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக. எங்கள் நாயகம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக. ரஹ்மானே, கிருபையாளனே, அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், மஷாயிமார்கள் எந்த பாட்டையிலே சென்றார்களோ அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்கள் வாழ்நாளை நீளமாக்குவாயாக. எங்களுடைய சகல ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக. நாங்கள் கேட்ட விஷயங்கள், கேட்க மறந்த விடயங்கள் அத்தனையும் நீ அறிந்தவன் ரப்பே. இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய எல்லா ஹாஜத்துகளையும் எல்லா நன்மைகளையும் நீ சிறப்பாக்கி வைப்பாயாக. ஸல்லல்லாஹு அலா கைரல் ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மியில் மக்கியில் மதனியில் குரைசியில் ஹாசிமி வாலா ஆலிஹி வஸஹ்பி ஸலாத்தம் வஸலாமன் அலைக யா சய்யதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்தல் ஆலமீன் யா شفيع المذنبين يا أنيس الغريبين رحمة العالمين راحة العاسقين مراد المستاقين شمس العارفين سراج السالكين ببركة سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين خصوصا أهل البدريين واللهديين والخديبيين والخندقيين والخيبريين والتبوقيين رضوانُல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாயின். ஹுசூஸன் ஷேக் குத்பு ஸைலான் ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் கதஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ். அல்லாஹும்ம ஸித்ஹு இஸ்ஸம் வ ஸரஃபம் மஹாபத்தன் வ தக்ரீமம் வ தௌகீரா. அல்லாஹும்ம அன்ஃபஅனா பி உலூமிஹிம் வம்துத்னா பி பரகாத்திஹிம் வாஃபில் அலைனா ஃபுயூலாத்திஹிம் வஃப்தஹ் அலைனா ஃபுதூஹாத்திஹிம் நவ்விர் குலூபனா பி அன்வாரிஹிம் வ அஸ்ராரிஹிம் யா ரப்பல் ஆலமீன். வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்ப
ربياني صغيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى 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 الله على محمد صلى الله عليه وسلم الله على محمد يا رب صل عليه